பெரியவர் ஒருவர் இரும்பிடம் சென்று, நீதான் எல்லாவற்றை விடவும் பெரியவனோ என்று வினவ, தீயில் நான் உருகிவிடுவேன் அல்லவா என்றுதாம். தீயோ, நான் அல்ல பெரியவன், தண்ணீர் தான் என்னை அணைத்து விடுமே என்றுதாம். தண்ணீரும் கவலையுடன், இந்த சூரியனின் வெப்பம் என்னை ஆவியாக மாற்றி விடுகிறது என்றுதாம். உடனே சூரியன் ஆவேசத்துடன், இந்த மேகங்கள் என் ஒளியையும் வெப்பத்தையும் தடுத்து விடுகின்றது, இல்லையெனில் நான் தான் பெரியவனாக இருந்திருப்பேன் என்றுதாம். இதை கேட்ட மேகம், நானும் பெரியவன் அல்ல, காற்று என்னை அங்கும் இங்குமாக துரத்தி விடுகிறதே என்றுதாம். உடனே காற்று, என்னதான் நான் மேகங்களை துரத்தி விட்டாலும் மலைகள் என்னை இரண்டாக பிரித்து விடுகின்றதே என்றுதாம். மலைகள் சிரித்து கொண்டே, நானா பெரியவன், நீங்கள் தான் என்னை குடைகிறீர்கள், வெட்டுகிறீர்கள், என் மீது வீடுகளை கட்டுகிறீர்களே என்றதும், ஓஹோ, நாம் தான் பெரியவனோ என்று யோசிக்க, இல்லையே, மரணத்திடம் நாம் தோற்று போகிறோமே என்ற எண்ணம் பெரியவருக்குள் எழ மரணத்திடம் சென்றாராம். மரணமோ, வெகு காலங்களாக நான் தான் பெரியவன் என்றே நினைத்தேன். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் வரை ஒரு நாள் அவரையும் அணைத்து முத்தம் செய்தேன். அவரோ 3ஆம் நாளில் என்னை வென்று உயிர்த்தெழுந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவே பெரியவர் என்றுதாம். ஆம், மரணத்தை ஜெயமாக வழங்கிய இந்த பெரிய தெய்வத்தை போல ஒரு தெய்வம் உலகில் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார்.